வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருவாதிரை களி 2-3 தடவை பார்த்துட்டுருக்கோம். அதில் ஒன்றும் பெரியது இல்லை. பட் எவ்ரி டைம் திருவாதிரை களியோடு நம்ம வந்து அந்த எழுத்தான் கூட்டு, எரிச்ச குழம்பு அப்படி தான் பார்த்துருக்கோம். இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலிக்காரெல்லாம் பண்ணுற தாளக குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி களிக்கு நம்ம வறுத்துக்கணும் என்னங்கிறதுலாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இது பச்சரிசி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு, 1 கப் பச்சரிசி எடுத்துட்டேன்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு, பைத்தம்பருப்பு ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா எலுப்பச்சட்டியில் போட்டு வறுத்து இந்த அளவுக்கு சேப்பாகிற மாதிரி வறுத்து எடுத்துட்டுருக்கோம். கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடுமோ அப்படின்ற லெவலில் இருக்கணும். பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா சேப்பாக வறுத்துட்டுருக்கோம். இது களிக்கான இது. நம்ம களி நிறைய பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம களி பண்ணிட்டு தான் கூட்டு பண்ணணும். அதனால தான் நான் முன்னாடி களி பண்ணுறேன். ஏன்னா ஜனவரி 6 அன்னைக்கு நமக்கு ஆருத்ரா வருது. நிறைய பேர் அதை கொண்டாடுவேன் தெரியும். நிச்சயமாக கொண்டாடணும். அதுதான் அது. ஆனால் ஃபார் அ சேஞ்ச் அந்த எழுத்தான் கூட்டுக்கும் இந்த தாளக குழம்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிவிட்டு அதை எப்படி பண்ணணுன்றதை காமிக்கலாம் சொல்லிட்டு தான். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தாளக குழம்புக்கு நம்ம பருப்பு போட மாட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியா, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து போடுவோம் எழுத்தான் கூட்டுக்கு. பட் இதுக்கு வந்து வெறும் எள்ளு, பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல் அவ்வளோதான் இதுக்கு நம்ம வறுத்து போடுவோம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே அபாரமாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வறுத்து நல்லா ஆற வச்சுட்டதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கோங்க. சுட சுட பொடி பண்ணினேன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நான் முன்னாடியே வறுத்து வச்சுட்டேன். நான் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆறி போயிடுது இது. ஸோ நல்லா ஃபைனாக அதாவது ஃபைன் ரவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பவுட்ரு பண்ணிடலாம். பவுடர் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து 1:2 ஸ்வீட்டாக இருக்கும். 1:1.5 ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் சௌகரியம் எப்படி வேணாலும் போடலாம். எனக்கு 2 இல்லாமல் நான் 1க்கு 1.25 தான் எடுத்துப்பேன் நான். ஸோ கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் வேண்டாம், ரொம்ப மைல்டு ஸ்வீட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த கூட்டோடு சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும். உங்கள் சௌகரியப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்னா 1க்கு 2 வெல்லம் இருக்கலாம்னா எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கப்பால் தான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதால் நான் 2 கப் வெல்லம் போடுறேன். 2. இப்போ இதுக்கு வந்து 3 கப் தண்ணி விட்டுருணும். 1 2 3. 1 கப் அரிசிக்கு 2 கப் இல்லைன்னா 1.25 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. ஆனால் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கணும். இதை விட்டாச்சு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கரிச்சே பார்க்கலாம். நல்லா தலைக்க ஆரம்பிச்சுட்டு இல்லை ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். திருகின தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். சுவாமி நைவேத்தியங்கிறதே புது தேங்காயாக உடச்சி திருகி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது நல்லா கொதிக்கிறது. இதை இதில் ஆட் பண்ணலாம். கட்டிலாம் நல்லா அந்த மாதிரி கரைச்சி விடுங்க. கொஞ்சம் இங்கேயே கெட்டி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எப்படி இருந்தாலும் குக்கருக்குள்ளே தான் வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு நல்ல உதிரி உதிரியான களி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லெவலில் இது கெட்டி ஆனதும் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வாங்கிடுங்க. நல்லா ஜோராக உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு ஆறுன அப்புறமா.
ஸோ வெயிட் போட்டோம், ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுடுறேன். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தாளக குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ ஸோ தாளக குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு எள்ளு, கருப்பெள்ளு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சரிசி 2 டீஸ்பூன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வறுத்துனுடலாம். கருப்பெள்ளு கிடைக்காது அப்படிங்கிறவா வேணால் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. பட் அது கருப்பெள்ளு தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு இது நல்ல அரிசி நல்லா செவந்து வாசனை வரணும், எள்ளும் நல்லா செவந்து வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துடணும். இது எழுத்தான் கூட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், வெந்தயம் அண்ட் கொஞ்சம் மிளகு எல்லாம் வச்சு தேங்காயும் வச்சு நம்ம வறுத்து அரைச்சி அதில் விடுவோம். இது இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் அட் த சேம் டைம் அதுக்கு துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு ஒரு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 கரண்டி வேக வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணுவோம். இதுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அரிசி ஒரு மாதிரி பொரிஞ்சா மாதிரி இருக்கு, பற்றில கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துருக்கும். இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டோம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஜஸ்ட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன். மிளகா வத்தல் எவ்வளோ காரம் வேணுமோ அது பார்த்து போட்டுக்கோங்க. 10 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இதில் இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய் நல்லா செவக்க வறுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைக்கலாம். கடைசியாக தாளித்து கொட்டுறதையும் கொஞ்சம் தேங்காய் நல்லா மேலே செவக்க வறுத்து அதில் ஆட் பண்ணணும். இதில் துவரம்பருப்பு வேணுங்கிறவா துவரம்பருப்பு வேணாலும் 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் வறுத்து இது பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டுமே போரும். நல்லா செவக்க வறுத்துட்டோம். இது இதோடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு என்னென்னா ஒரு 1/2 மூடி கிட்ட தேங்காய் வேணும். மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி அரைச்சி விட்றதுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 மூடி தேங்காயில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். அது மேலே வறுத்து போடுறதுக்கு. இதை நல்லா செவக்க வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா செவக்க வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நிறம் மாறணும், இது ப்ரௌனாக. அப்போ தான் அந்த குழம்பு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை எவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்பயுமே ஆற்றுல இருக்கிற கருவேப்பிலை உருவி போட்டோன்னா அது இப்படி தான் இருக்கும். கடையில் வாங்குகிற கருவேப்பிலெல்லாம் தான் பெருசு பெருசாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியுதுதா? உங்களுக்கு நிறம் மாறி இருக்கிறது இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக நிறம் மாறிடணும். இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்றேன். இதில் இருக்கிற சூட்லேயே வருது பார்த்தீங்கன்னா தெரியுறதா? நல்லா ப்ரௌனாக எடுத்து பாருங்க. இதையும் இதோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காயெல்லாம் முதல்ல வேக போடலாம். இது ஆறட்டோன்னா அதுக்கப்புறம் அதை அரைக்கலாம். கிழங்கெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டுருக்கேன். சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதில் இருக்குது. கேரட், அவரைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய். முதல்ல தண்ணி விட்டுடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். நான் எடுத்துருக்கிறது எல்லாமே 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காய், 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய், ஒரு 5-6 அவரைக்காய், 2 கேரட்டு, அப்படி தான் எல்லாமே 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கு, எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இது நல்லா மூடி வேக விடலாம். இது கொஞ்சம் ஆறுன விட்டு இதை தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம்.
இது வந்து இதில் வந்து நீங்கள் இன்னும் மொச்சை ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணலாம். எனக்கு கிடைக்கல, நான் அதனால் போடலை. மொச்சை ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம், பட்டாணி ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம். சில பேர் கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்பேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு பிடிச்ச வாளுக்கு நீங்கள் கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் கறிகாய் அது பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேனை எங்களுக்கு ஒத்துக்காது, நிறைய பேருக்கு சேனை அலர்ஜி, ஸோ எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறவா சேனையை வேணாலும் எடுத்துருங்கோ. அதனால் எதுவுமே இது இருந்தால் தான் பண்ண முடியுன்றதில்ல, உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ தான் கொதி வருது. பெருங்காயம், நான் கொஞ்சம் வெல்லம் போடுவேன், ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். இது கொஞ்சம் நாழி வேகட்டும். வறுத்ததெல்லாம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதையும் ஆட் பண்ணி புளியும் ஆட் பண்ணி கொஞ்சம் நாள் கொதிக்க விடணும். வெந்தப்புறம் பார்க்கலாம், ஒரு அரை பாகம் வேகட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த காயெல்லாம் ஒரு 3/4 பாகம் வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி விட்டு அதை இதில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்ச இந்த விழுதியும் இதில் கலந்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா சேர்ந்து இன்னொரு 5 to 10 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டுடுறேன். ஸோ களியும் ரெடி ஆகிடுது. அப்படியே நாழியாக அப்படியே உதிர ஆரம்பிக்கும் இந்த களி. ஸோ இனிஷியலி இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டோன்னா இது ரெடி. இன்னும் நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. காயெல்லாம் நல்லா வதங்கிடுத்து, வெந்தாச்சு. வதங்கிடுத்துன்றதோட வெந்தாச்சுன்னு சொல்லணும். இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். களிக்கு தேவையான முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு வறுத்துட்டோம். இந்த களியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ களி நம்ம வருஷம் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஒன்றும் இல்லை, தாளக குழம்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் நம்ம. இப்போ தேங்காய் எண்ணெய் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இதுலேயே தேங்காய் போடலாம். 1 2 3 அரை மூடி தேங்காய் தேவை இதுக்கு. கருவேப்பிலையும் போடுறேன். நல்லா செவக்க வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணணும். அரைக்கிறச்சையும் அது நல்லா செவக்க வறுக்கணும். மேலே வறுத்து போடுறதும் நல்லா செவக்க வறுத்து போடணும். இது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டவா 7 காய் கூட்டு பண்ணிக்கிறேன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தாளக குழம்பு பண்ணுறேன்னாலும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த நடராஜ சுவாமி சபாபதியோட ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றது தான் பிரார்த்தனை. நான் போன வருஷ வீடியோலேயே கூட நான் ஒரு கதை பாலூர் நடராஜ சுவாமியோட கதையை பற்றி சொல்லியிருந்தேன். காலில் அவருக்கு வந்து அந்த உளியால் அடித்த இடம் கூட அப்படியே இன்னும் இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சவா இப்பயும் போய் அந்த பக்கம் போகிறவா பார்த்துட்டு வாங்கோ. இது சிதம்பரம் நடராஜருக்கும் விசேஷம். எல்லா கோவில்லையும் ஆருத்ரா ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லா சிவன் கோவில்லையும் பண்ணுவாள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு செவப்பாக வறுத்துடணும். இதை வந்து இந்த கூட்டில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த தாளக குழம்பு களி நம்ம வருஷம் பண்ணியிருக்கிறது தான். ஸோ களி உங்கள் சௌகரியம் போல் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வெல்லம்லாம் தாளக குழம்பு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும்.
இடது பதம் தூக்கி ஆடும் இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே 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 இடது பதம் தூக்கி ஆடும் படகரவாட புலியதளாட படகரவாட புலியதளாட படகரவாட புலியதளாட பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலி பதஞ்சரிகிர் கண்குளிர பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலி பதஞ்சரிகிர் கண்குளிர தில்லையிலே இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே இடது பதம் தூக்கி ஆடும் திருவடி சிலம்புகள் கலீர் கலீரென திருமுடி இளமதியொளி பளீர் பளீரென திருவடி சிலம்புகள் கலீர் கலீரென திருமுடி இளமதியொளி பளீர் பளீரென திமிகிட தரிங்கிடதோ என திருமால் மத்தள மதிர திமிகிட தரிங்கிடதோ என திருமால் மத்தள மதிர சிவகாமி மணாள திருச்சிற்றம்பலம் தனி புன்னகையோடிடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே இடது பதம் தூக்கி ஆடும் ஐயே மித்த கடினம் உம கடிமையை தாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ ஐயே மெத்த கடினம் உம கடிமையே மெத்த கடினம். எல்லாருக்கோசமும் என்னுடைய பிரார்த்தனையும் அந்த நடராஜ சுவாமிகிட்ட எப்பயும் உண்டு. நன்றி, வணக்கம்.